என்ன கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு வர்மா, போலாம். மதியத்துக்கான டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்தாச்சு. நீங்க எடுத்தது எல்லாமே நான் பேக்ல எடுத்து வச்சாச்சு. சரி, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட மறந்துடாது, சொல்லிட்டேன். சரி வர்மா. சரி, எனக்கும் டைம் ஆச்சு, வா உன்னை விட்டுட்டு நானும் கிளம்பணும், வா போலாம். சரி வர்மா. என்ன வர்மா? அண்ணா போயிட்டு வரோம், பாய்ண்ணா. சரிடா, பாத்துப்போம், ரொம்ப ஸ்பீடாலாம் போகாத, பாத்துப்போம். அம்மா இவன் எங்க? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா, இப்ப வருவா. சரிண்ணா, பாய். பாய். சரிம்மா, பாய். டேய், பாத்து கூட்டிட்டு போ. சரிங்கண்ணா. ஏய் சார், எவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அத்தை பேசிட்டு இருந்தாங்க, அத்திட்ட சொல்லிட்டு வராண்டாமா. சரி டைம் ஆச்சு, யாரு? ஆமா, குணா சாச்சனா வரப்பிட்டாங்க. ஆமா அவங்க போயாச்சு. சரி ஏறு, வா, டைம் ஆகுதுல்ல. வர போலாமா? போலாம். ஈஸ்வரி, நேத்ரா, அம்மா வாமா, வந்து உட்காரு, வா. பாருமா, என் பேத்தி நேத்ரா எங்கம்மா? எங்கம்மா? அவ அங்க வந்தாலேருந்தே அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கா. இருங்கம்மா, கூப்பிடுறேன். நேத்ரா, பாட்டி வந்திருக்காங்க, வா. என்னம்மா நேத்ரா, எப்படி இருக்க? இருக்கேன், எப்படியோ இருக்கேன். வருத்தப்படாத நேத்ரா, அந்த வீட்டுக்கு ஒன்று நான் மருமகளை கூட்டிட்டு போவாம இந்த வள்ளி அம்மா உயிர் மூச்சு போவாது. இல்லை பாட்டி, என்னை யாருமே புரிஞ்சுக்கல. இப்பதான் தெரியுது யாருக்குமே என் மேல பாசம் இல்லை. அப்பா கூட என் மேல பாசம் இல்லை. ருத்ரா பேச்சை கேட்டு என்னையே வீட்டோட்டு அனுப்பிட்டாங்க. இருக்கட்டும் பாட்டி, இருக்கட்டும். எனக்குன்னு ஒரு காலம் வராமையா போவும்? அது இல்லைம்மா, ருத்ராவுக்கு ஜானகி கொடுத்த ட்ரைனிங் அப்படி. அதான் ஜானகி ருத்ரா மூலியமா உங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டா. இதுக்கெல்லாம் ஜானகி பதில் சொல்லாம நான் விட மாட்டேன். இந்த வள்ளியம்மா இப்ப அமைதியா இருக்கேனா, இப்ப நான் ஏதாவது பண்ணா ரவியை தூண்டிட்டு என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அந்த வீட்டில் நம்மள இந்த ஒரு ஆள் இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீட்டில் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். நீ அந்த வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ராஜ்யம் அந்த வீட்டில் உன்னை விரட்டுட்டவங்க எல்லாரும் அந்த வீட்டை விட்டு நான் விரட்டுறேன். நீ ரவி நம்ம மட்டும்தான் அங்கே இருப்போம், வேற யாரும் இல்லை. நான் பெத்த பையனாக இருந்தாலும் வெளியே தான் போகணும். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நல்லா தாமா இருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்? நடக்குமா? கூடிய சீக்கிரம் பாட்டி சொன்னது எல்லாம் நடக்கும். பாட்டி, இனிமே நம்ம நேருக்கு நேர் மோதக்கூடாது. நேருக்கு நேர் நம்ம பண்ணுறனால தான் நம்ம எதிரையுமே ஜெயிக்க முடியல. அவங்களுக்குள்ளே போவி நல்லவளா நடிச்சு முதுகுல குத்தணும். புரியல நேத்ரா, என்ன சொல்ற? இல்லை பாட்டி, மேலும் மேலும் நம்ம ஏதாவது பண்ணா நம்மளை வெறுத்துருவாங்க. வேண்டாம், ரவி இப்பமே என்னை வெறுத்துட்டான். அவன் என்னை முழுசாக வெறுக்கக்கூடாது. ஏதோ நான் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த இதை தான் நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்த போகிறேன். அது மட்டும் இல்லை பாட்டி, இமையா கிட்ட ரவி நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என் மனசில் இருக்கேன்னு ஒரு நாள் அவன் சொன்னது கிடையாது. அவங்களுக்குள்ள நெருக்கமாக இருக்காங்க, ஆனால் வாயை திறந்து ஒரு நாள் சொன்னது கிடையாது. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி நான் உள்ளே போகிறேன். இது எப்படி முடியும் நேத்ரா? முடியுமா? கண்டிப்பாக முடியும். நேத்ரா, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்லை பாட்டி, இவ்வளோ நாளைக்கு ரவியை வச்சு தான் இமையால வீட்டோட்டு அனுப்பணும்னு நம்ம பிளானை போட்டோம். ஆனால் இமையாவையே ரவியை வேண்டான்னு போயிட்டானா? நேத்ரா, கனவு கிணவு காண்றியா? அது எங்க நடக்கும்? ஆமா நேத்ரா, அது எப்படி நடக்கும்? இந்த இமையா எப்படி ரவியை விட்டு போவா? போவா பாட்டி, போக வைப்பேன். ஏன்னா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கெட்டின புருஷன் வாயிலேந்தி நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் மனசுக்குள்ளே இருக்க அப்படிங்கிறத வாய் வார்த்தையால கேட்க ஆசைப்படுவா. கண்டிப்பாக அது இமையாக்குள்ளே இருக்கும். ரவி அவகிட்ட நெருங்கி போகிறான், அவன் அன்பை வெளிப்படுத்துகிறான். ஆனாலும் இமையா ரவி அவன் வாயால் இமையா உன்னை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத அவள் எதிர்பார்ப்பா கண்டிப்பாக. அதுதான் பாட்டி, நான் அவளை ரவியை விட்டு பிரிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நேத்ரா, ஆனால் இமையா எப்படி போவா? எனக்கு அதான் புரியல. அது பாட்டி, இமையா கிட்ட நானே நேரடியாக போய் பேச தான் போகிறேன். அவள் எப்படி நான் பேசுகிறத நம்ப மாட்டா, ஆனால் நம்புற மாதிரி பண்ணுவேன். இதை ரவிக்கிட்ட அவள் சொல்லிட்டானா? சொல்ல மாட்டா. ஏன்னா நான் அவளுக்கு மனசுக்குள்ளே விதைக்க போகிறது சந்தேகம். அவளுக்கு சந்தேகம் வரும். ரவி நம்மளை லவ் பண்ணுறானா இல்லையா, இல்லை பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமை எடுத்துக்கிறானா அப்படிங்கிற சந்தேகத்தை அவன் மனசுக்குள்ளே விதைக்க போகிறேன். அதுவே அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். கண்டிப்பாக இமையா ரவியை விட்டு போவா. அந்த நேரம் நான் உள்ளே போவேன். நேத்ரா, எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல. அவ வெளியே போவா, நீ எப்படி உள்ளே போவ? இல்லைம்மா, ரவி வார நேரம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நான் செட்டப் பண்ண போகிறேன். நேத்ரா வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம். இல்லை பாட்டி,
அந்த இமையாவை நம்ப வைக்கவும் இதை நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இமையாக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரம் ரவி அவளை எப்படி பார்த்துக்கிட்டான், அதே மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரமும் ரவி என்னை அப்படி பார்த்துக்கிட்டானா அவளுக்குள்ளே சந்தேகம் வரும். அப்போ நம்மளை ஒரு கடமைக்கு தான் பார்த்தானா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்குள்ள வரும் பாட்டி. அப்படி பிரச்சனையில் அவளும் பிரிஞ்சு போவா. நான் ரவிக்கிட்ட நல்லவ மாதிரி, ரவி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ரவி, நீயே ஒரு நல்ல பையனை பாரு ரவி, நான் அவன் நம்புற மாதிரி நான் பேசுவேன். அவன் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல மும்முரமாக இருப்பான். ஆனால் நான் எப்படி ரவியை என் பக்கம் இழுக்கணுமோ இழுத்துருவேன். நேத்ரா இதெல்லாம் நடக்குமா? ஆனால் நீ ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு பேசுகிற, எதுவும் ஆகாதுல்ல நேத்ரா? உனக்கு எதுவும் ஆனால் எனக்கு தாங்க முடியாது நேத்ரா. கண்டிப்பாக நடக்கும் பாட்டி, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாது. ஆமாம் அதான் நேத்ரா இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, கண்டிப்பாக நேத்ராவுக்கு எதுவும் ஆகாது. பாட்டி என் கூட கொஞ்சம் வாங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரோம். முதல்ல சின்ன ஒரு தூண்டியில் போட்டுட்டு வருவோம். ம் சரிம்மா வா. ஹாய் மச்சான், இருடா பைக்கை விட்டுட்டு வரேன். என்னடி உங்க அண்ணி இமையா வாழ காணும்? அவ அண்ணன் கூட வந்துட்டு இருக்கா. ஓ சரி சரி. மூஞ்சி முகரையும் பாரு, பேச்சே சரியில்லை. ஏய் சாச்சனா, என்ன அஞ்சலி பாரு, இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணு. அவள் பேச்சும் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. அவள் நம்ம இமையா அண்ணி மேலே பொறாமப்படுறா. தெரியுதுடி, ஏன்னா இவன் மட்டும்தான் இமையால் கொஞ்சம் ஒரு மாதிரி நடத்துவா. இப்போ இவள இந்த மேலே வந்துட்டால இமையா, அதனால் அந்த பொறாமையை காட்டுறா. தெரியுது, தெரியாமலாம் இல்லை. என்ன பண்ண, இவளெல்லாம் நம்பவே கூடாது. அதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சரி சரி, அவள் காதல விழப்போரு, கொஞ்சம் அமைதியா இரு. இவ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. சரிடா நம்ம போவோமா? போலாம்டா. அதான் இமையா வாராடி. ஓ ஜோடி போட்டுட்டு வரீங்களா? ஒன்று மட்டும்தான் புரியல, எதுக்காக ஒன்று இவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ச்சே, நீ எல்லாம் இப்படி வாழ்றத பார்க்கவா நான் இருக்கேன். என்னம்மா உள்ள போகாம எங்க நிக்கீங்க? இல்லைண்ணா இப்போதானே இமையா வந்திருக்கா, இப்போ உள்ளே போயிடுவேண்ணா. சரி சரிங்க சார், இறங்கு. அப்புறம் கிளம்பும் போது கால் பண்ணு, கூப்பிட வர சரியா? சரி வருமா. சரி மதியம் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போடு சரியா? போடாம இருக்கிறதா அப்புறம் பார்த்துக்கோ. சரி பார்த்துக்கோ சரியா? போயிட்டு வரேன், பாய். கால் பண்ணு, கூப்பிட வரேன். சரி வருமா, பாய். ஏய் குணா, என்னண்ணா பாரு, காலேஜுக்குள்ள போற, எங்கேயாவது வெளியே பார்த்தேன் அவ்வளவுதான். இல்லண்ணா எங்கேயும் போக மாட்டோம். சரி. ஏய் குணா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? நான் வரல, அண்ணன் சொல்லிட்டு போனது கேட்டல. ரொம்ப சீன் போடுறா, ஒத்தம் பத்தாது போல. போடா, உன்னிட்ட போய் கேட்டேன் பாரு. நீ எதுவா இருந்தாலும் அண்ணா கிட்டே வாங்கிக்கோ, என்ன ஆளை விட்டு. ஆமா வரமா வாங்கி தந்தா உன்கிட்ட ஏன்டா கேட்க போறேன். போடா. சரிடி உள்ள போலாமா? எதுக்காக வெளியே வெயிட் பண்றீங்க? உள்ளே போயிருக்கலாம்ல. இல்லடி நீ வரலல்ல அதான். சரி அதான் வந்துட்டேன்ல, வாங்க உள்ள போவோம். இவளுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண வேண்டியது, என் ஸ்டேட்டஸ் என்ன, இவளுக்காக நான் இங்க வெயிட் பண்ண வேண்டியது. சி. ஏய் உள்ள போலாமா? என்ன இப்படி இங்கே நிக்க போறீங்களா? போக வேண்டியதான், வா போவோம். ஏய் இமையா நில்லே. என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டீங்க? என்னம்மா ரவிய நல்லா கட்டி பிடிச்சு பைக்ல வந்த மாதிரி இருக்கு. ஏன் புருஷனை நான் கட்டிட்டு வரேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்போ வேலையை பார்த்துட்டு கிளம்பு சரியா? தேவையில்லாம என்கிட்ட பேச வேண்டாம். ஏய் என் பேத்தி, மரியாதை கொடுத்து பேசு. இவளுக்கெல்லாம் என்ன மரியாதை? என் புருஷன் மேல ஆசைப்படுறா, இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? வார்த்தைக்கு வார்த்தை ஓன் புருஷன் சொல்லுதேம்மா. அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஓ எதுவும் பண்ண முடியல, நீ இப்போ லாஸ்டா என்கிட்ட வந்திருக்க. இல்லைம்மா, நீ தான் உன் புருஷன்னு சொல்ற, உன் புருஷன் மேலே நான் ஆசைப்படுறேன்னு சொல்ற. ஆனால் ரவி வாயை திறந்து உன்னை நான் லவ் பண்ணுறேன், நீ என் மனசில் இருக்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க நடந்துக்கிறதுலே தெரியுது, புரியுதா? உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. எப்படி என்ன நடந்துக்கிறான் அவன்? இப்போ நான் ஆக்சிடென்ட் படுத்தா கூட உன்னை எப்படி கேர் பண்ணி பார்த்தானோ அதே மாதிரி என்னையும் பார்ப்பான். நான் மட்டும் இல்லை, யார் ஆக்சிடென்ட் ஆனாலும் ரவி அப்படி தான் பார்ப்பான். ஏன்னா அவன் கோணம் அப்படி. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு? இல்லை இமையா, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, உனக்குள்ளேயும் ஆசை இருக்கும். ரவி வாயை திறந்து இமையா ஐ லவ் யூ, நீ தான் என் மனசில் இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நீயும் எதிர்பார்க்கலன்னு சொல்லி இமையா. அவங்க வாயை திறந்து சொன்னாதான் அவங்க காதல் எனக்கு புரியல. அவங்க என்கிட்ட நடந்துக்கிறதுல எனக்கு புரியுது, என்கிட்ட அவங்க எடுக்கிற உரிமையும் எனக்கு புரியுதா? உன் வேலை ஏதாவது மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. என்னம்மா இப்படி இருக்க? ஒன்று சொல்லவா, உன் இடத்துல நான் இருந்தாலும் ரவி அப்படிதான் நடந்துப்பான். இவளுக்கெல்லாம் எங்கே புரிய போற? இவளுக்கு இன்னும் புரியல. அவன் ஒரு ஆம்பளை, நீ ஒரு பொண்ணு. பஞ்சம் நெருப்பும் பக்கத்தில் இருந்தா என்னாகும்? இது கூடவா புரிஞ்சுக்க முடியாத ஜென்மமா இருக்க? இது கடல அவன் காதலை வெளிப்படுத்துறான, காதலை வளர்த்த எனக்கு தெரியாதா ரவி எப்படின்னு? இல்லை பாட்டி, அதுதான் அவளுக்கு புரியலே. புரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு
ரவி கிட்ட கேட்டிருக்க மாட்டா? ரவி என்ன நீ லவ் பண்றியா இல்லையா, இல்ல தாலி கட்டிட்ட நான் உன் பொண்டாட்டி அப்படிங்கனால உரிமை எடுக்கிறியான்னு கேட்டிருப்பாளே. கேட்காமல இருக்கா? அப்போ புரியலன்னு தானே அர்த்தம் பாட்டி. அது எங்களோட தனிப்பட்ட விஷயம், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை பற்றி கிளம்பு. சரி, நான் ஒன்னே கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் முடிஞ்சிட்டு ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படி இப்படி நானும் பார்க்க தான் செய்தேன். ரவியும் உங்ககிட்ட நெருங்கி தான் வரான். ஓகே, என்னைக்காவது வாயை திறந்து இமையா நீ இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் அழகா இருக்க, இமையா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கான்? அச்சோ, கண்ணு கலங்குதோ? உங்ககிட்ட யாரும் ரவி உங்ககிட்ட எதுக்காக நெருங்குறான்னு யாரும் உங்ககிட்ட எடுத்து சொல்லலை. ஏன்னா நீ அவனுக்கு பொண்டாட்டிமா. அவன் உன் கலத்தை தாலி கட்டுட்டான். என்னதான் இருக்கட்டுமே, உன் மேலே அவனுக்கு உரிமை இருக்கு. அதனால கூட அவன் நெருங்கி வரலாம். மற்றபடி நீ அவன் மனசில் இருக்கியான்னு கேட்டா சந்தேகம்தான். வேணா நீ அவன்கிட்டயே கேட்டுக்கோ, அவ்வளோதான். அழுடி அழு, நல்லா யோசி. உன்னை நான் இப்படி குழப்பி தான் உன்னை ரவிக்கிட்ட இதை பிரிக்க போகிறேன். யோசி, நல்லா யோசி. எப்படி உன் மண்டைக்குள்ளே இதுதான் ஓடும். இன்னும் ரவி உன்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீ தள்ளி போவ. அதுதானே எனக்கு வேணும். அழு, இப்படி எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன். நல்லா அழுடி, அழு. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஏன்னா ரவி கிட்ட சின்ன வயசுலேருந்தே நான் பழகுறேன். எனக்கு தெரியும் ரவி எப்படின்னு. அதான் சொல்லிட்டேம்மா. சரிம்மா, நீ இதை எதுவுமே மனசில் வச்சுக்காத. விடு விடு, இதை மனசில் வச்சு நீ என்ன பண்ண போற? அதான் ரவி உங்ககிட்ட அன்பா இருக்கானே, உங்ககிட்ட நெருங்கி வரானே, அது போதாது. வாயை திறந்து லவ்வ சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? அதான் ரவி உங்ககிட்ட நெருங்கி நல்லா அன்பா தானே அன்னுனியமாக தானே இருக்கான், இல்லையா இமையா? வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. நீ எல்லாம் சொன்னாலும் நம்ப மாட்டேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். பாட்டி, நம்ம போவோம். நல்லதுக்கே காலம் இல்லை. வா, இவளுக்கெல்லாம் நல்லது சொன்னாலே நம்ம தான் கெட்டவங்க. சரி, நம்ம வீட்டில் வளர்ந்த பொண்ணாச்சே, நம்ம வளர்த்த பேரை பற்றி நமக்கு நல்லா தெரியுமேனு சொல்ல வந்தோம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நம்ம என்ன பண்ண முடியும்? வா நேத்திர, நம்ம போவோம். நம்ம தான் கெட்டவங்களாச்சே. வா வா, நம்ம போவோம். இமையா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை காவியா, நான் எல்லாமே கேட்டுட்டு தான் நின்னேன். இல்லை, உன்னை ஆளை காணுமா, அதான் என்னென்னு பார்க்க வந்தேன். அப்போ தான் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். இல்லை, அவங்க அப்படி தான் ஏதாவது பேசுவாங்க. சரி வா போவோம். இல்லை இமையா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? இல்லை, அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது உன்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இன்ன வரைக்கும் வாயை திறந்து உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. அப்படி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்க சொன்ன மாதிரி எதுவும் சொல்லலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா உள்ளே போவோம். பாரு இமையா, நான் உன் ஃப்ரெண்டு தான், சரியா? எனக்கு தெரியுது, உன் மூஞ்சிலே எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாரு, உண்மை சொல்லு, உன் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வாயை திறந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது இல்லை, அவங்க வாய் திறந்து எதுவும் சொல்லலைனாலும் அவங்க நடந்துக்கிறதுல எனக்கு தெரியும். அவங்க என் மேலே எவ்வளோ அன்பு காதல் வச்சுருக்காங்கன்னு. அப்படி நீ ஏன் நினச்சிட்டு இருக்கியா? அது இல்லை, அவங்க என் வறுமை என் மேலே உண்மையான அன்பு காதல் அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொல்லலைன்னா அவங்க என்கிட்ட நடந்துக்கிறதுல எனக்கு தெரியுது. என்ன இமையா, நீ படிச்சு தானே இருக்க, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன கவியா? இங்கே பாரு, ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறானா ஒன்று காதலனாக இருக்கும், இல்லை கட்டின புருஷனாக இருக்கும். உனக்கு உன் ஹஸ்பண்டு உனக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு ஓகே. ஆனால் வாய் திறந்து இன்ன வரைக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு சொன்னது கிடையாது. ஆனால் உங்ககிட்ட நெருங்குறாங்க, உங்ககிட்ட அன்பை காட்டுறாங்க. அப்படின்னா இதுலேருந்தே தெரியலையா? அது இல்லை, என் வறுமை அப்படி கிடையாது. உன் வறுமை அப்படி கிடையாது தான். ஆனால் நீ அவருக்கு பொண்டாட்டி, உன் மேலே அவருக்கு எல்லா உரிமை இருக்குது. அப்போ அவர் உங்ககிட்ட நெருங்கி வரதில் தப்பு இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி தான், உன் மேலெல்லாம் அவருக்கு லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ அவரோட பொண்டாட்டி, அதனால் அவர் உங்ககிட்ட நெருங்கி வராரு. அது இல்லாமல் நீ ஒரு பொண்ணு, அவர் ஒரு ஆண், ஒரே ரூமில் இருக்கீங்க. எந்த ஆம்பளையாக இருந்தாலும் அப்படித்தான். அதில் உன் புருஷன் ஒன்றும் விதி வழக்கு இல்லை. அப்புறம் உன் இஷ்டம். சரி, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி வா, உள்ளே போவோம். ஒரு வேளை வருமா என்ன லவ் பண்ணலையா? இவங்க சொல்கிற மாதிரியா? இல்லை, என் வர்மா பற்றி எனக்கு தெரியும். இல்லை, வர்மா அப்படி கிடையாது. இவ ஏதோ தேவையில்லாமல் என் மேலே உள்ள பொறாமையில பேசுகிறா. இல்லை, என் வர்மா அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் வர்மா ஏன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை? நீ அழகாக இருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு ஏன் சொல்லலை? அப்போ இவங்க சொல்கிற மாதிரி என்ன